ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவெளியிலும் இந்த விசேஷித்த நாளிலே கூடியிருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மத்தியில் அநேக வசனங்களை நாம் வாசித்தோம், சாட்சிகளை கேள்விப்பட்டோம். இதையும் தாண்டி உங்களுக்கு ஒரு பிரசங்கம் வேண்டுமோ என்கிற காரியம் எனக்குள்ளே வேணுமா? நிறைய வசனம் வாசித்தோம். கர்த்தருடைய வார்த்தை எல்லாம் ஜீவன் உள்ள வார்த்தை. அப்படிப்பட்ட வார்த்தைகளை நான் வாசித்தோம். அதிலேயே அதற்குரிய பதிலும் ஆன்சரும் இருக்கிறது. ஆகிலும் இந்த நாளிலே உலகெங்கும் கிறிஸ்துவின் நாமத்தை உடைய ஜனங்கள், கிறிஸ்துவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் குருத்தோலைகளை பிடித்து கொண்டு இந்த நாளை அவர்கள் விசேஷித்துக் கொள்ளுகிறார்கள். தேவன் எதற்காக ஏற்படுத்தினாரோ அதை உணர்கிறார்களோ இல்லையோ, இன்றைக்கு ஒரு குருத்தோலை ஞாயிறு, கைகளிலே அந்த குருத்தோலைகளை பிடித்து கொண்டு நாம் பவனியாக செல்ல வேண்டும் என்கிறதை நன்றாய் அறிந்திருக்கிறார்கள். நான் வரும் வழியிலே 2 இடங்களிலே அப்படி பார்த்தேன். குருத்தோலைகளை பிடித்து கொண்டு பாரம்பரிய கிறிஸ்துவர்கள் அவர்கள் போனது ஒண்ணுமே பேசல, அவங்க பாட்டு பிடிச்சிட்டு போறாங்க. ஒரு ஆண்டவர் ஓசன்னான்னு கூட ஸ்தோத்தரிக்கல, அல்லது அல்லேலூயான்னு சொல்ல, அவர்கள் பாட்டு பிடித்து கொண்டே அதை போனார்கள். ஆகையினால நாம் இந்த குருத்தோலை ஞாயிறை குறித்து ஆண்டவர் இதுக்குடைய இந்த குருத்தோலை ஞாயிறு நமக்கு என்ன வைத்திருக்கிறார் ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் அநேக நாம் புத்தகங்களை வாசிக்கிறோம், ஹிஸ்டரி புக்ஸை நாம் வாசிக்கிறோம். இயேசு அன்றைக்கு செய்தது தான் அது, அந்த சம்பவத்தை தான் இதிலே பதிவு பண்ணியிருக்கிறார் என்றால் இது ஒரு வேத புத்தகம் அல்ல, இது ஒரு ஹிஸ்டரி புக்கா இருக்கு. அப்படின்னா மற்ற புத்தகத்திற்கும் சத்திய வேதத்திற்கு என்ன வித்தியாசம் என்று நாம் பார்க்கும் பொழுது, ஹிஸ்டரி என்றால் அன்றைக்கு என்ன நடந்ததோ அதை எழுதி வைப்பது. பரிசுத்த வேதம் என்றால் அன்றைக்கு என்ன நடந்ததோ அதை எழுதி வைப்பது மாத்திரமல்ல, அதை இன்றைக்கு தியானிக்கும் பொழுது அதிலே ஆவிக்குரிய சத்தியத்தை உங்களுக்கும் எனக்கும் தேவன் அதிலே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கு பேர் தான் சத்தியம். ஹிஸ்டரி புக்னா அது நடந்ததை மாத்திரம் சொல்லும். என் வேதமோ அப்படி இல்லை. தேவன் அதிலே ஒரு இன்ஸ்டன்ட சொல்லுவாரு, அந்த இன்ஸ்டன்ட்ல ஒரு சத்தியத்தை வைத்திருப்பார் நம்முடைய ஆவிக்குரிய பிரயோஜனத்திற்கு. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறோம்? ஹல்லேலூயா. ஆகையினால் அன்றைக்கு நடந்த சம்பவம், அன்றைக்கு இயேசுவுக்கு செய்யப்பட்ட காரியங்களிலே எனக்கு என்ன வைத்திருக்கிறார். இந்த குருத்தோலை ஞாயிறை குறித்து நம்ம அநேக பிரசங்கங்களை நாம் கேட்டிருக்கலாம். கேட்டிருக்கீங்களா? சொல்லுங்க, கேட்டிருக்கீங்களா? கேட்டிருப்பீங்க. அநேகமா நிறைய கழுதைகளை குறித்து கேட்டிருப்போம். கழுதை கட்டி இருந்தது, அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள், அதெல்லாம் உண்மைதான், இல்லை என்று சொல்லவில்லை. இப்படி அநேக பிரசங்கள் உண்டு. நம்முடைய பாஸ்டர் உயிரோடு இருக்கிற நாட்களிலே அவர் ஒரு சுவிசேஷகர் டிரான்ஸ்லேட் போனார். அவர் இப்படி சொன்னார், ஊரு சுற்று கொண்ட கழுதை இயேசு ஏறி உட்கார்ந்த உடனே எங்க போச்சான்? தேவாலயத்துக்கு போச்சு. நான் கழுதையை சொல்றேன், உங்களை சொல்லலை அப்படின்னு சொல்லுவார். அவர் இப்பொழுது இல்லை. இது கேட்பதற்கு நன்றாக இருக்கு, எப்படி பேசுறாங்க பத்தி அப்படின்னு. ஆனால் அந்த கழுதை உண்மையிலே ஊர் சுற்றி இருந்ததா? இல்ல. கேட்கிறதற்கு நல்லா இருக்கும். அந்த கழுதை எப்படி இருந்துச்சு? கட்டப்பட்டிருந்தது. அது எங்கேயும் ஊர் சுத்தல, அது கட்டப்பட்டு. ஆனா சொல்லும் பொழுது வார்த்தை கோர்வையாக, ஜனங்கள் சிரிக்கும் வண்ணமாக இருந்தால் அதை அவர்கள் பிரசங்கிக்கிறதை நாம் பார்க்கிறோம். நாமோ அப்படி அல்ல. கர்த்தர் எனக்கு இந்த குருத்தோலை ஞாயிறிலே, இந்த பாம் சண்டே என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தையிலே, இந்த சம்பவத்திலே எனக்கு பர்சனலா எனக்கு என்ன சொல்ல விரும்புகிறார், என்னிடத்தில் தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் என்கிறது தான் இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். 3 காரியங்களை சொல்லும்படியாக நான் வாஞ்சிக்கிறேன். கடந்த வருஷத்திலே உங்களுக்கு நினைவு இருக்கிறதோ இல்லையோ, கடந்த வருஷத்திலே இதே குருத்தோலை ஞாயிறிலே ஒரு காரியத்தை நாம் தியானித்தோம். என்னவென்றால், அப்படி ஓசன்னா, உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி கழுதையின் மேலும் கழுதை குட்டியின் மேலும் வரும்போது வஸ்திரங்களை எல்லாம் விரித்து குருத்தோலைகள் எல்லாம் போட்டு மரக்கிளைகளை வெட்டி அப்படி ஆர்ப்பரித்த அந்த ஜனங்கள் அடுத்த 4 நாளிலே என்ன பண்ணாங்க? ஆண்டவரை சிலுவைக்கு ஒப்புக்கொள். ஏன் அப்படி செய்தார்கள் என்று சொல்லி கடந்த வருஷத்திலே நாம் பார்த்தோம். மறுபடியும் நீங்கள் அது வேண்டும் என்றால் நீங்கள் நம்மளுடைய சேனலில் அதை போய் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். இப்பொழுதும் கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக
நாம் கடந்து போவோம். நாம் வாசித்த வேத பகுதி தான் என்றாலும் சீக்கிரமாக வேகமாக வாசிக்கும்படியாக உங்களை கேட்கிறேன். வாசிக்கிறவர்கள் நீங்கள் ரிப்பீட் பண்ண வேண்டாம். ஆதியாகமம் 1:1 என்று சொன்னால் நீங்களும் திருப்பி ரிப்பீட் பண்ண வேண்டாம். இட் டேக் லாங்ஸ் டைம். அதுக்காக சொல்றேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 9-14 வரை வாசிப்போம். 9-14 மட்டும் வாசிங்க, ஏன்னா நம்ம வாசிச்சிட்டோம். ம் 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 ம். போதும். இந்த சம்பவத்தை அறியாத கிறிஸ்தவர்கள் இருக்க முடியாது என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஏனென்றால் எல்லாரும் பழக்கப்பட்டு நாம் வாசித்து இது நமக்கு ஒரு பழக்கமான ஒரு வேத பகுதி. இந்த நாள் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு முக்கியமான நாள் மாத்திரமல்ல. This day has equal significant the life of both as Christian and Lord Jesus as well. நமக்கு மாத்திரமல்ல, நம்முடைய ஆண்டவருக்கு இது எப்படிப்பட்ட நாள்? ஒரு முக்கியமான நாள். ஏனென்றால் அவர் பாடுபடும்படியாக எருசலேமுக்கு திரும்பி வர வேண்டும் என்பது யாருடைய சித்தம்? பிதாவினுடைய சித்தமாக இருந்தது. அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆனால் அவர் எருசலேமுக்கு வந்தால் அவருக்கு என்ன சம்பவிக்கும் என்றால், அவர் பாவிகளுடைய கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டு அவர் சிலுவையிலே ரத்தம் சிந்த வேண்டிய ஆபத்து அவருக்கு இருக்கிறது என்பதை சீஷர்கள் அறிந்தபடினாலே எல்லாரும் சேர்ந்து சொல்லு, ஆண்டவரே நீர் அங்கே போக வேண்டாம். பேதுரு இன்னும் கொஞ்சம் டீப்பாக போய், ஆண்டவரே இது உமக்கு சம்பவிக்க கூடாது என்று சொல்லி பர்சனலாக தன்னுடைய எண்ணத்தை அங்கே வெளிப்படுத்துகிறான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு மாத்திரமல்ல, பாடுகளுக்கு மாத்திரமல்ல, இரத்தம் சிந்துவதற்கும் என் ஜீவனை கொடுப்பதற்கும் அங்கே ஆயத்தமாகி தன்னை விட்டு கொடுத்து அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் அந்த குருத்தோலை ஞாயிறு. ஹல்லேலூயா. என் பிதாவின் சித்தத்தை செய்து முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கு என்று சொல்லி ஆண்டவர் அதிலே உறுதியா இருந்தால், அவர் அந்த சிலுவையின் பாடுகளுடைய வேதனைகளை அவர் அறிந்திருந்தார். அப்படி அறிந்திருந்தபடியால் தான் அவர் கெத்செமனேலே ஜெபிக்கும் போது இரத்தமே வேர்வையாக வெளியே வரத்தக்க அத்தனை கொடூரமானது என்பதை இயேசுவானவர் அறிந்திருந்த போதிலும் பிதாவின் சித்தம் செய்வதற்கு அவர் தம்மை ஒப்பு கொடுத்து அங்கே போகிறதை பார்க்கிறோம். இதுல விசேஷம் என்னவென்றால், அந்த நாளுடைய விசேஷம் அன்றைக்கு இருந்த அந்த பிரசன்ஸ்ல இருந்தவர்களை சீஷர்கள் அந்த நாளின் விசேஷத்தை என்ன பண்ணவில்லை, அறியாமல் போனார்கள். நாம் வேத வசனத்திலே வாசிக்கும் பொழுது வாசித்தோம். யோவான் 12:16 எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? வாசிங்களதே. 12:16. இவைகளை அவருடைய சீசர்கள் துவக்கத்திலே அறியவில்லை. இயேசு மகிமை அடைந்த பின்பு இப்படி அவரை குறித்து எழுதியிருக்கிறதையும் தாங்கள் இப்படி அவருக்கு செய்ததையும் நினைவு கூர்ந்தார்கள். ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடுதான் இந்த காரியத்தை அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள். ஆனால் அந்த நாளின் விசேஷத்தை அவர்கள் அறியாமல் போனார்கள். நம்ம இன்னும் ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்தோம். சகரியா 9:9 வாசித்தோம் அல்லவா? இது தேவனாலே கிட்டத்தட்ட அந்த நாட்களிலிருந்து 500 ஆண்டுகளுக்கு முன்பதாக தீர்க்கதரிசியாக சகரியாவை கொண்டு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் உரைத்த வார்த்தைகள் தான் அந்த நாளிலே அங்கே நிறைவேறினது. இவ்வளவு மகத்துவம் உள்ள நாள் என்று, அந்த விசேஷித்த நாள் என்று அந்த நாளிலே இருந்த சீஷர்கள் அதை அறியாமல் போனார்கள்.
ஆனால் நம்முடைய தேவனோ அவர் யார் என்றால் காலங்களையும் நிகழ்வுகளையும் ஏற்கனவே அவர் திட்டமிடுகிறவர். ஹல்லேலூயா. பிரசங்கி 3:11 பார்க்கிறோம், அதனதின் காலத்திலே அவைகளை நேர்த்தியாய் செய்கிறவர் என்று பார்க்கிறோம். தேவன் தம்முடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பும் பொழுதே ஆண்டவரை குறித்து சொல், அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே என்று பார்க்கிறோம். இன்னும் அப்போஸ்தலர் 15:18 வாசிங்கள். அப்போஸ்தலர் 15:18. உலக தோற்றம் முதல் தேவனுக்கு தம்முடைய கிரியைகள் எல்லாம் தெரிந்திருக்கிறது. போதும். உலக தோற்றத்திற்கு முதல் தேவனுக்கு தம்முடைய கிரியைகள் எல்லாவற்றும் தெரிந்திருக்கிறது. அப்படி என்றால் இந்த நாள் இது ஏதோ ஒரு ஆக்சிடென்டை போல ஜனங்கள் எல்லாம் கூடிட்டாங்க, இயேசு வந்துட்டாரு, திடீர்னு வந்துட்டாரு, ஆகையினால் இப்படி ஒரு பவனி நடந்தது, ஆகையினால் இப்படி ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தது, ஆகையினால் மரக்கிளைகளை தரித்தார்கள், வஸ்திரங்களை விரித்தார்கள் அல்ல. இது உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் தம்முடைய கிரியைகளை அறிந்திருக்கிறார். எந்த நேரத்திலே எந்த காரியத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் முன்குறித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த காரியம் எனக்கு ஒன்றை போதிக்கு என்ன தெரியுமா, என் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஏதோ ஒரு ஆக்சிடென்டை போல அல்ல, எனக்கு சம்பவிக்கிறவர்கள் எல்லாவற்றையும் என் தேவன் முன்குறித்திருக்கிறார், அவர் அறிந்திருக்கிறார். அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. இந்த தெளிவு நம் ஒவ்வொருவருக்கும் காணப்படும். ஏதோ இந்த ஆக்சிடென்ட், இன்றைக்கு நாம் சபையிலே வந்து கர்த்தருடைய வசனத்தை நான் கேட்கிறேன் என்றால் தேவன் என்னை முன்குறித்திருக்கிறார் இந்த நாளை. அப்படி இந்த நாளை குறித்து, இந்த நாளினுடைய விசேஷத்தை குறித்து தியானித்த போது ஆண்டவர் 3 காரியங்களை, இந்த நாளுடைய மகத்துவத்தை குறித்து தேவன் தம்முடைய வசனத்திலே இங்கே எழுதி வைத்திருக்கிறார். நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். முதலாவது பாயிண்ட், ஏன் ஆண்டவர் இந்த நாளை முன்குறித்திருக்கிறார் என்றால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 37 வாசிங்கள். அவர் ஒலிவமலையின் அடிவாரத்துக்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீஷர் எல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களையும் குறித்து சந்தோஷப்பட்டு, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா சோஸ்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடே தேவனை புகழ்ந்தார்கள். போதும். அப்ப இந்த நாள் என்ன நாள்? இங்கே பார்க்கிறோம், மிகுந்த சத்தத்தோடு ஆண்டவரை ஸ்தோத்தரித்தார்கள். அப்ப தேவன் உண்டாக்கின இந்த நாள் எப்படிப்பட்ட நாள் என்றால், திஸ் இஸ் டே ஆஃப் பிரைஸ். பாம் சண்டே மாத்திரமல்ல, இது தேவனை துதிக்கும் நாள், தேவனை துதிக்கிற ஒரு நாள். அந்த நாளிலே திரளான கூட்டமாய் வந்து அவர்கள் தேவனை துதித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். உண்மையாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த துதியை ஏற்றுக்கொண்டாரா இல்லையா? ஆண்டவர் அதை ஏற்றுக்கொண்டார். ஏனென்றால் அவர் இன்னும் 4 நாளிலே, ஏறக்குறைய 4 நாளிலே மிகுந்த வேதனையான ஒரு காரியத்தை அனுபவிக்கும் அந்த வேளையிலே தம்மை குறித்து அவர்கள் அறிந்து, இஸ்ரவேலின் ராஜா வாழ்க, ஓசன்னா என்று சொல்லி அவர்கள் ஆர்ப்பரித்து துதித்த போது, அந்த வேதனையான நேரத்திலே தேவனுக்கு அது தம்மை ஆறுதல் படுத்துகிற வார்த்தைகளாக, ஆறுதல் படுத்துகிற துதியாக, தாம் அங்கீகரிக்கிற துதியாக அது இருந்தபடினால் தான் பரிசேயர் இதற்கு விரோதமாய் முறுமுறுத்த போது, ஆண்டவரே நீர் கேட்கிறீரா என்று சொல்ல, ஆம் நான் கேட்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இவர்கள் கூப்பிடாவிட்டால் என்ன சொல்றார் ஆண்டவர்? இந்த கல்லுகள் கூப்பிடும். நாம கூப்பிட்டா கொஞ்ச நேரம் கூப்பிட்டுட்டு, அல்லது நம்ம கொஞ்ச நேரம் தூச்சிட்டு நிறுத்திடுவோம். கல்லு கூப்பிட ஆரம்பிச்சு என்ன ஆகும்? கர்த்தர் சொல்ற வரைக்கும் தூச்சிட்டு இருக்கும். அதனால்தான் ஆண்டவர் எச்சரிக்கிறார், இவர்கள் கூப்பிடாவிட்டால் கல்களே, இந்த கல்களே அவர்களை கூப்பிடும் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். மாத்திரமல்ல, துதி என்பது இந்த நாள் நாம் பார்த்தோம், பாம் சண்டே மாத்திரமல்ல, இது டே ஆஃப் பிரைஸ், கர்த்தரை துதிக்கும் நாளிலே. சங்கீதக்காரன் சொல்ற 34:1 அவன் சொல்லுகிறான், அவரை துதிக்கும் துதி, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அந்த நாளிலே நாம் ஒரு நாளிலிருந்து, படுக்கையிலிருந்து எழும்பின உடனே நம்முடைய நினைவுக்கு வர வேண்டியது,
கர்த்தர் எனக்கு ஜீவனை தந்திருக்கிறார். இந்த நாளை குறித்து தேவனுடைய திட்டம் என்ன சொல்லுங்க. ஒரு நாள் நம் படுக்கையிலிருந்து எழும்பிக்கிறோம், கர்த்தர் நமக்கு அந்த நாளை கொடுத்திருக்கிறார். நம்ம நினைவுக்கு வர வேண்டியது என்ன? இந்த நாளை தேவன் எனக்கு தந்திருக்கிறார், இதிலே நான் தேவனை துதிக்க வேண்டும். அதுக்காக தான் காலையில் எழுந்து போட என்ன சொல்லி நம்ம எழுந்திருக்கிறோம். பல நேரங்களில் ஆண்டவரே கை வலிக்குது, ஆண்டவரே வயிற்று வலிக்குது, ஆண்டவரே இடுப்பு வலிக்குது, இப்படி சொல்லி எழும்பலாமா? அல்லது ஆண்டவரே நீர் இந்த நாளை எனக்கு தந்திருக்கிறீர், எனக்கு ஜீவனை தந்திருக்கிறீர் ஆண்டவரே, நான் உம்மை துதிப்பேன். அந்த வாழ்க்கையிலே அந்த நாளிலே நமக்கு நன்மையானவைகள் நடக்கலாம் அல்லது தீமையானவைகளை நடக்கலாம். கர்த்தரால் அனுமதிக்கப்பட்ட தீமைகள் அல்லது தேவன் நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கும்படியான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கலாம். ஆனால் ஒரு நாளை தேவன் நம்மை காண செய்கிறார் என்றால், நீங்கள் காலையில் எழுந்திருக்கும் போதே இதை எப்படி செய்வேன் அதை எப்படி, அப்படி இல்லாமல் தேவனே இந்த நாளுக்குள் என்னை பிரவேசிக்க பண்ணினீர், உம்மை துதிப்பதற்கு முதலாவது நாம் தேவனுக்கு செய்ய வேண்டியது துதி. the day of praise, கர்த்தரை துதிக்கிற நாள். ஹல்லேலூயா. அதுதான் குருத்தோலை. அதிலே நமக்கு ஆண்டவர் வைத்திரு. அன்றைக்கு குருத்தோலையை பிடித்திருக்கலாம், ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் என்ன, நீ எழும்பும் போதே என்னை ஸ்தோத்தரித்துக் கொண்டே எழும்பு. உனக்கு பின்வரும் காரியங்களை நான் அறிந்திருக்கிறேன், உன்னை நான் எப்படி தப்புவிக்க வேண்டும், உனக்கு எப்படிப்பட்ட ஞானத்தை கொடுக்க வேண்டும், நீ எப்படி நடக்க வேண்டிய காரியத்தை எல்லாம் நான் பார்த்துக் கொள்வேன். நீ செய்ய வேண்டியது the day of praise. ஹல்லேலூயா. நான் இப்படி டே ஆஃப் பிரைஸ்ன்னு யோசித்து பார்க்கும்போது, ஆண்டவரே எனக்கு அன்றைக்கு நல்ல காரியங்கள் நடந்தால் நான் உம்மை துதிப்பது எனக்கு லகுவாயிருக்கும். அப்படி என்று என் இருதயத்தில் யோசித்த போது எனக்கு முன்பாக ஒரு தேவனுடைய மனுஷன், அந்த யோபுக்கு ஒரே நாளிலே பாருங்கள் 3 பேர் 4 பேர் வந்து சொல்றான். என்ன சொல்றான்? பிள்ளைகள் எல்லாம் 10 பிள்ளைகளும் போச்சு, உனக்கு உண்டானவைகள் எல்லாம் போச்சு, நான் ஒருவன் மாத்திரம், நான் ஒருவன் மாத்திரம், நான் ஒருவர் மாத்திரம் என்று சொல்லி அந்த செய்தியை அறிவிக்கிற ஒருவனை ஆண்டவர் அனுப்புகிறார். அவன் என்ன சொல்லுகிறான்? யோபு 1:21 வாசிங்கள். யோபு 1:21. நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன். இந்த நாளை நல்ல கவனிங்க. இப்படி ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திப்போமானால் என்ன சொல்லுவோம்? இன்னைக்கு யார் முகத்துல முழிச்சேனோ? யோபு அப்படி சொல்லல. எல்லாம் வந்து எல்லாம் அவனை விட்டு போகுது, பிள்ளை அவனை விட்டு போகுது, அவனுக்கு இருந்த சொத்து அவனை விட்டு போகுது. எல்லாம் போன உடனே அவன் சொல்லுகிறான், நிர்வாணியாய் பிறந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன், நிர்வாணமாய் எவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு சோஸ்திரம் என்றான். என்ன பண்ணா? கர்த்தருடைய நாமத்திற்கு கடைசி வார்த்தை சொல்லுங்க, ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்து, கர்த்தர் தான் எனக்கு கொடுத்தார். இந்த 10 பிள்ளைகளையும் தேவன் எனக்கு கொடுத்தார், எனக்கு உண்டான செல்வத்தை தேவன் கொடுத்தார், எனக்கு உண்டான ஆரோக்கியத்தை தேவன் கொடுத்தார். இப்பொழுது அவளை எடுத்து விட்டார். இப்ப என்ன செய்திருக்கணும்? என்ன ஆண்டவரே, உமக்கு கண் இல்லையா, காது இல்லையா? என்னிடத்திலிருந்து எல்லாவற்றையும் கொடுத்தது மாதிரி கொடுத்து எடுத்து விட்டீரே. ஒரு வார்த்தை சொல்லவில்லை. யோபை குறித்து சொல்லவில்லை. அவன் தன் வாயினால் பாவம் செய்யவில்லை. நான் யோசித்து என்னை அந்த இடத்துல நிறுத்தி நான் யோசித்தேன், ஆண்டவரே நான் இப்படி சொல்லக்கூடுமோ? நம் ஒவ்வொருவரும் நம்ம அந்த இடத்துல நிறுத்தி, அதுதான் இந்த குருத்தோலை ஞாயிறிலே தேவன் நமக்கு தருகிற பாடம் என்னவென்றால், உன் வாழ்க்கையில எது நடந்தாலும் ஒரு நாளை உன்னை காணும்படி செய்துவிட்டேன், உனக்கு அனுக்கிரகம் செய்துவிட்டேன், நீ ஸ்தோத்திரம் பண்ணு. நல்லது நடந்தால், நன்மைகள் கிடைத்தால் ஸ்தோத்தரிப்பது லகுவானது. எல்லாம் உன்னை விட்டு போய்விட்ட போது கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று நாம் சொல்லக்கூடுமோ? இந்த நாள் குருத்தோலை நாள், the day of praise. இன்னும் உங்கள் ஏசாயா 43:21 வாசிங்க. தேவன் நம்மை எதற்கென்று அதிலே வைத்தார் என்று பார்ப்போம். 43:21. சரி, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். சரி, இந்த துதியிலே, இந்த முதலாம் பாயிண்ட்ல அதற்குள்ளாக 3 விதமான காரியங்கள், எப்படி நான் துதிக்க கூடும், எது நடந்தால் நான் என்னால் துதிக்க கூடும் என்கிற 3 காரியங்களை சொல்லி பிற்பாடு 2 3வது காரியங்களை நான்
சொல்ல மெயின் பாயிண்ட்ல இருந்து இது முதலாவது பாயிண்ட்ல உள்ள இருக்கிற 3 பாயிண்ட், இன்னும் 2 இருக்கிறது. சமயத்துக்கு ஏற்றபடி நான் அவைகளை ஏன் எப்படி நாம் ஆண்டவரை துதிக்க முடியும்? ஒரு நாள் தேவனுக்கு ஆணை செய்கிறார் என்றால் எதை வைத்து நான் ஆண்டவரை துதிக்க முடியும் என்றால் அதே லூக்கா 19ஆம் அதிகாரம் அதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதிலிருந்து தான் நாம் தியானிக்க போகிறோம். 37ஆம் வசனத்தை மாத்திரம் வாசிங்கள். லூக்கா 19:37. அவர் ஒலிவமலையின் அடிவாரத்துக்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீஷர் எல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களையும் குறித்து சந்தோஷப்பட்டு. போதும். ஆண்டவரை எப்படி துதிக்க முடியும் என்றால் இவர்கள் எப்படி துதித்தார்கள்? தாங்கள் கண்ட அற்புதத்தை கண்டு அவர்கள் தேவனை துதித்தார்கள் என்று பார்க்கிறோம். தேவனுடைய நன்மையை ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையிலே தனிப்பட்ட முறையிலே அவன் ருசிக்கும் பொழுது, அல்லது கர்த்தர் எனக்கு இதை செய்தார் என்று நினைக்கும் பொழுது உள்ளம் எப்படி நிற்கும்? உள்ளம் நன்றியால் நிரப்பப்படும். உள்ளம் நன்றியால் நிரம்பன என்ன வரும் வாயில? தேவனை குறித்து முறுமுறுப்பு வராது, தேவனை குறித்து துதி வரும். என்றைக்கு தேவனுடைய நன்மையை நாம் ருசிக்க ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கு நாம் கர்த்தரை துதிக்க ஆரம்பிப்போம். ஹல்லேலூயா. அநேக வேளையில காலை எழுந்தோடனே எதுக்கு நான் துதி, இன்னைக்கு என்னைக்கும் ஆண்டவர் ஒரு நன்மையும் செய்யவில்லையே அப்படி நாம் யோசிப்பதுண்டு. காலையிலே நாம் படுக்கையிலிருந்து நாம எழுந்து நிற்கிறோமே, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் சரீரத்தில் காணப்படுகிற ஒவ்வொரு அவயவங்களும் தன் தன் வேலையை செய்கிறது. எழுந்த உடனே காது கேட்கணும் எப்படி இருக்கும்? எழுந்த உடனே கண்ணு தெரியலன்னா எப்படி இருக்கும்? கர்த்தர் ஒவ்வொரு அவயவத்திற்கும் அதன் வேலையை செய்யும்படி அனுகிரக செய்கிறார். அப்போ உன்னுடைய வாழ்க்கையிலே துதி எப்பொழுது வரும் என்றால் கர்த்தர் உனக்கு பாராட்டுகிற கிருபையை தனிப்பட்ட விதத்திலே நீ ருசிக்கும் பொழுது துதி உண்டாகும். ஹல்லேலூயா. அநேக வேளையிலே ஆண்டவரே எனக்கு இது இல்லை அது இல்லை என்று சொல்லுகிறோம். நம்ம ஹாஸ்பிட்டல்லாம் போய் பார்த்தா ஆண்டவரே எனக்கு ஜீவன் தந்தீரே. ஒரு பாஸ்டர் நான் அறிவேன், அவரால் வீல் சேர்ல தான் உட்காந்துருக்காரு, ஷர்ட் பேண்ட் அவரால் போட முடியல. ஆனா அவர் எழுதுற பாட்டெல்லாம் பார்த்தா எப்படி எழுத முடியுது? அவர் சொல்ற எனக்கு பேண்ட் ஷர்ட் போலனா பிரச்சனை இல்லை பிரதர், கர்த்தர் எனக்கு ஜீவனை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய பாடல்களை சிலது நாம் பாடி இருக்கிறோம். ஒரு பேண்ட் ஷர்ட் தானா போட்டுக்க முடியாது, சொந்தமா தன் காரியத்தை செய்ய முடியாத அந்த தேவ மனிதன் கர்த்தரை துதித்து எழுதுகிற பாட்டுகள் ஏராளம், அநேக இருக்கிறது, பிரயோஜனம் இல்லை. அப்ப காலையில் எழுந்திருக்கும் போது ஆண்டவர் எனக்கு அதை தரல, பக்கத்து வீட்டுக்காரர் இவ்வளோ பெரிய வீடு கட்டு, நான் இன்னும் சின்ன வீட்டுல தானே இருக்கிறேன், எனக்கு ஜீவனை தந்திருக்கிறாரே, உன் அவயவங்களில் ஒன்றும் சேதப்படுத்தாதபடி இம்மட்டும் உன்னை காத்து வழி நடத்திருக்கிறாரே, அதை நீ நினைப்பாயானால் ஆண்டவரே என் ஒவ்வொரு அவயத்திற்காக நான் நம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அநேகர் படும் பலவீனங்கள், ஒரு லெஃப்ட் ஹேண்ட் அடிபட்டா கூட அதனுடைய வலி எப்போதுமா நமக்கு தெரியும்? அது அடிபட்ட பிறப்பு அதில் ஒரு கட்டு போட்டு இப்படி பிடிச்சிருப்போம்ல, அப்பதான் ஏதாவது எடுக்கும்போது இது தானா போகும். அப்ப ஆண்டவரே நன்றி சொல். இத்தனை நாள் லெஃப்ட் ஹேண்ட் தானே, லெஃப்ட் ஹேண்ட்ல எடுக்காதீங்க அப்படின்னு நம்ம சொல்லி இருக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் அடிபட்டு கட்டு போட்டிருக்கும் போது தான் தெரியும் அதனுடைய வேலை, அதனுடைய மகிமை, தேவன் அது எதற்கு கொடுத்திருக்கிறார் என்று. 10 குஷ்டரோகிகள் ஆண்டவரிடத்தில் வந்ததை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனா எத்தனை பேர் திரும்பி வந்தான்? ஒருவன். ஏன் அவன் திரும்பி வந்தான்? வேலை இல்லாதவனா? நன்றி யாருக்கு இருக்கிறதோ கர்த்தருடைய சமூகத்தில், ஆண்டவரே நான் குஷ்டரோகியா இருந்தேன், இந்த பட்டணத்திற்குள்ளே என்னை விட மாட்டாங்க ஆண்டவரே, ரூல்ஸ் படி பட்டணத்தில் எங்களை விட மாட்டார்கள், ஆகிலும் நீர் தந்த கிருபை ஆண்டவரே, நீர் பாராட்டின தயவு ஆண்டவரே, நான் இப்பொழுது மற்ற மனிதர்களைப் போல உம்மை துதிப்பது நான் காண்பது, என் கை மற்ற மனுஷனுக்கு ஒப்பாக காணப்படுவது நீர் எனக்கு பாராட்டின தயவு என்று அவன் உணர்ந்தபடினாலே தான் அங்கே அவன் திரும்பி வந்து ஆண்டவருக்கு அங்கே நன்றி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 2வது காரியம், எப்படி நான் துதிக்க முடியும், எதை வைத்து? இன்னும் அதே வசனத்தை திருப்பி வாசிக்க 37. அவர் ஒலிவமலையின் அடிவாரத்துக்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீஷர் எல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களையும் குறித்து சந்தோஷப்பட்டு. தாங்கள் கண்ட சகலத்தையும் சந்தோஷப்பட்டு
அடுத்தது, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா சோஸ்தரிக்கப்பட்டவர். பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடே தேவனை புகழ்ந்தார்கள். ஆமென். இங்கே நான் அந்த வார்த்தையை மிகுந்த சத்தத்தோடு தேவனை துதித்தார்கள். ஏதோ நாம் செத்து போன ஒரு ஆற துதிப்போம் என்று சொன்னோன்னே எப்படி சத்தம் எழும்புது? துதிப்போம், ஆண்டவருக்குரிய மகிமை செலுத்துவோம் என்று சொன்ன பொழுது அங்கே பார்க்கிறோம், அவரை மிகுந்த சத்தத்தோடு அவர்கள் துதித்தார்கள். அப்படி என்றால் துதிப்போம் என்று சொன்ன உடனே நான் யாரை துதிக்கிறேன், எப்படிப்பட்டவரை துதிக்கிறேன்? நம் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? செத்து போனவர் அல்ல. அவர் மரணத்தையும் பாதாளத்தையும் சத்ருவின் சகல கிரியைகளையும் கல்வாரி சிலுவிலே உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி வெற்றி சிறந்தவரை நான் ஆராதிக்கிறபடினாலே நான் முணுமுணு என்று ஓதுகிறனாய் அல்ல, என் சத்தத்தை உயர்த்தி தேவனை ஸ்தோத்தரிப்பேன். அப்போ ஒரு ஜெய வீரனை போல நாம் எப்படி தேவனை ஆராதிக்க வேண்டும் என்றால், ஒரு ஜெய வீரனை போல நாம் ஆராதிக்க வேண்டும். சில அரசியல் கட்சிகளை பார்த்தால் உங்களுக்கு தெரியும், நிச்சயமாக அந்த எலெக்ஷன் வரும் பொழுது அவன் டெபாசிட் கூட வாங்க மாட்டான் என்பதை நன்றாய் அறிந்திருந்தும் அந்த காசு கொடுத்து கூட்டும் போற என்ன சொல்றான்? வாழ்க தலைவர், வாழ்க வாழ்கன்னு. நிச்சயமா அவனுக்கு தெரியும் இவன் வரமாட்டான் என்பது நிச்சயமாய் தெரியும். ஆனாலும் அப்படி முழு நிச்சயத்தோடு இவன் வரமாட்டான், டெபாசிட்டும் இழந்து போவான் என்கிறவனையே அவன் உள்ளத்திலிருந்து கத்துறான். ஏனென்றால் அவனுக்கு கொடுக்கப்பட்டதனுடைய காரியத்தை அவன் புரிந்து கொள்கிறான். ஏனென்றால் அவனுக்கு சிலது கொடுத்திருப்பாங்க, கொஞ்சம் காசு, இன்னும் கொஞ்சம் எல்லாம் கொடுப்பாங்க. அதற்காக அவன் கத்துகிறான். நமக்காக ஜீவனையே தந்து நம்ம மீட்டு கொண்ட ஆண்டவரே நான் எப்படி துதிக்கிறோம் இந்த நாளிலே. இந்த நாள் தேவனை துதிக்கிற நாள் மாத்திரமல்ல, உரத்த சத்தமாய். மேபி மற்றவர்களுக்கு அது டிஸ்டர்பா இருக்கலாம். பரிசேர் சதுசேர் என்ன சொன்னான்? ஆண்டவரே இவர்களை அதட்டும், சத்தம். அவனுக்கு எரிச்சலா இருக்கு. பெந்தெகோஸ்தே ஆராதனை மற்றவர்களுக்கு பார்க்கும்போது எப்படிதான் இருக்கிறது? அது அவர்களுக்கு இடைஞ்சலாக அங்கே காணப்படும். இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. எப்படி நாம் தேவனை துதிக்க வேண்டும்? 2 சாமுவேல் 6:14. தாவீது சணல் நூல் ஏரோபத்தை தரித்துக் கொண்டு தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான். ஆமென். தன் முழு பலத்தோடும், தாவீதை பார்க்க தன் முழு பலத்தோடும் நடனம் ஆடினான். 22 வசனம் வாசிங்க அதே அதிகாரத்துல. இதை பார்க்கிலும் இன்னும் நான் நீசனும் என் பார்வைக்கு அர்ப்பணமாவேன். அப்படியே நீ சொன்ன பெண்களும் கூட மகிமையாய் விளங்குவேன் என்றான். நான் இன்னும் நீசனும் அர்ப்பணமாவேன். எந்த மட்டும் தன்னை தாழ்த்த முடியுமோ கர்த்தருக்கு தன் முழு பலத்தோடும் தன் முழு ஆத்மாவோடும் அவன் அங்கே துதிக்கிறதை பார்க்கிறோம். தாவீது ஒன்றை நினைக்கவில்லை, நான் அரண்மனையில் வாழ்கிறவன் அல்லவா, நான் கேது மரத்தினால் செய்யப்பட்ட வீட்டில் வசிக்கிறவன் அல்லவா, நான் ராஜாவுக்கு மருமகன் அல்லவா, சவுல் என்னுடைய மாமனார் அல்லவா, எனக்கு இத்தனை மேன்மை இருக்கும் பொழுது நான் போய் வீதியில நின்று நான் இப்படி துதிப்பேனோ? நான் கொஞ்சம் என்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன், நான் அப்படி பண்ணக்கூடாது. அப்படிலாம் அவன் தன் நிலையை மறந்து ஒன்றை மாற்ற நினைத்தான். இது எல்லாம் எனக்கு எதனாலே? நான் ஆடு மேய்க்கிறவன், என் தகப்பனால் தாயினாலே நான் மறக்கப்பட்டவன், கர்த்தர் தான் என்ன இந்த நிலையில் கொண்டு வந்திருக்கிறார் என்று யார் தங்கள் ஆதி நிலையை நாம் உணர்கிறோமோ நம்முடைய இருதயத்திலிருந்து என்ன வரும்? சத்தம் தானாக நம்மை சூழ்ந்து. என்னை பக்கத்தில் இருக்கிற ஆராதிச்சா எப்படி இருப்பான்? என் ட்ரெஸ் அழுக்காயிடுமா? என் முடி களைஞ்சிருமா? தாவீது அதெல்லாம் பார்க்கல. நான் ஒரு ராஜா அல்லவா, கேது மரத்தில் வீட்டிலே வாசம் பண்ணுகிறேன். கேது மரம் நமக்கு புரியாது. தேக்கு மரத்து வீட்டில் வாசம் பண்ணுகிறேன். ஃபுல் டீ கூட்டு. நம்ம செகண்ட் ஹேண்ட் டீ கூட்டு கூட நம்மளால வாங்க முடியல. ஃபுல் டீ கூட்டு, அதுக்கு ஒப்பானது. அதே டீ கூட்டு நினைச்சுக்காதீங்க, அதற்கு ஒப்பானது கேது மரம். அப்படிப்பட்ட வீட்டிலே அவன் வசித்த போதிலும் கர்த்தரை துதிக்கிறது அப்படின்னு வந்துட்டு, திஸ் இஸ் த டே ஆஃப் பிரைஸ். அது தேவனை துதிக்க வேண்டும், உரத்த சத்தமாய் துதிக்க வேண்டும். உரத்த சத்தமே என் முழு பலத்தோடும். ஒருத்தருக்கு ஒரு டெசிமல் வாய்ஸ் வரும், ஒருத்தருக்கு 60 தான், ஒருத்தருக்கு 100 வரும்.
என் முழு பலத்தோடும். என் பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன, அப்படி அல்ல. அவன் ராஜாவா இருந்தாலும் என் ஜனங்கள் என்ன நினைப்பார், என் மனைவி என்னமும் சொல்லட்டும். மனைவி சொன்னதுக்கு அவன் பதில் சொல்லுகிறான், நான் இன்னும் தரையில கூட படுத்துருவேன்றான், இன்னும் அர்ப்பனும் நீசருமாவே. அந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தி அங்கே அவன் கர்த்தரை ஆராதிக்கிறதை பார்க்கிறோம். இன்னும் நாம் திருப்பிக் கொள்ளுவோம். மூன்றாவது எதற்காக துதி நம்முடைய வாயிலிருந்து வரும்? 39 வாசியங்கள், 30-40. அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேரில் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்முடைய சீஷரை அதட்டும் என்றார்கள். உம்முடைய சீஷரை அதட்டும் என்றார்கள். போதும். இங்கே பார்க்கிறோம், இந்த ஆராதனை, இந்த நாள், the day of praise என்று பார்த்தோம்ல. மூன்றாவது அது எதற்கு துதிக்கணும்னால், இது மனுஷனை பிரியப்படுத்துகிற துதி அல்ல, இது தேவனை துதிக்கிறது. ஹல்லேலூயா. என்னுடைய துதி, நான் துதிக்கும் போது ஒன்றை நான் அறிந்து கொள்ள வேண்டும். என் பக்கத்தில் இருக்கிறவர்கள் நான் ஸ்தோத்தரிப்பதை கிண்டல் பண்ணுவார்களோ, அல்லது நான் தவறாக துதிக்க, அது அல்ல. மனுஷனை பிரியப்படுத்துவதற்கு நான் துதிக்கவில்லை, நான் சபைக்கு வரவில்லை. என் தேவன் என் கணை காண்கிறார், என் இருதயத்தை என் தேவன் காண்கிறார், என் துதியை என் தேவன் ஏற்றுக்கொள்வார். அப்படிப்பட்ட சிந்தையோடு கூட யார் காணப்படுகிறார்களோ அவர்கள் தங்கள் வலது பக்கத்தில் என்ன நடக்கிறது, இடது பக்கத்தில் என்ன நடக்குது, நான் இப்படி சத்தமாக துதித்தால் பக்கத்தில் இருப்பவர்கள் என்ன நினைப்பார்கள் என்கிற காரியம் எல்லாம் அவர்களுக்குள்ளே அங்கே வரவில்லை. மாறாக மனுஷனை பிரியப்படுத்த அல்ல, தேவனை பிரியப்படுத்துகிற நான் கர்த்தரை இன்னும் நான் துதிப்பேன் என்று அவர்கள் தங்களை ஒப்புக் கொடுப்பார்கள். இந்த மத்திய 21:15 வாசிங்கள். மத்திய 21:15. அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலயத்திலே ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் கண்டு கோபமடைந்து அவரை நோக்கி, இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ என்றார்கள். ஆமென். போதும். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். இங்கே பார்க்கிறோம், இவர்கள் சொல்லுகிறதை நீ கேட்கிறீரோ. அப்போ நம்ம கர்த்தரை துதிக்கிறது மற்றவர்களுக்கு முன்பாக வெட்கப்படாமல். நம்ம உலகத்தான பாருங்க, போயிட்டே இருக்கான், திடீர்னு நின்றுட்டு அவன் தோப்புக்காரனை போடுறத பார்க்குறோம், வெட்கப்படலை. ஆனால் நாம ஆஸ் கிறிஸ்டியன், ஆஸ் வி சேவ்டு பீப்புள், ஒரு ஹோட்டலில் போனால் கூட ஒரு பொருளை வாங்கிட்டு அதை என்ன பண்ண மாட்டோம், ஜெபிக்க மாட்டோம். ஏன்? பக்கத்தில் வேற ஒருத்தர் இருக்கிறான், பக்கத்தில் வேற ஒருத்தர், வெட்கப்படுறோம். அவன் நடு ரோட்டில் சட்டையை கைட்டு கிழிறான். மற்றவர்களுக்காக அல்ல, என் தேவனை துதிப்போம். அவர் செய்தவற்றை எண்ணி 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 நான் தேவனை துதிக்கிற நாள்தான் பாம் சண்டே. This is the day of praise. ஆகினால் தான் பக்தர்கள் பாடுகிறார், துதியும் கனமும் ஸ்தோத்திரமும் தூயவ உமக்கன்றோ. துதியும் கனமும் ஸ்தோத்திரமும் தூயவ உமக்கன்றோ. ஆராதனை ஆராதனை. நான் பாடிக்கொண்டே போக முடியும். துதியும் கனமும் ஸ்தோத்திரம் எண்ணி எண்ணி என் தேவன் எனக்கு செய்தவற்றை ஒவ்வொரு நாளும் திங்க் பண்ணுங்க. ஒவ்வொரு காரியத்திலையும் நீ திங்க் பண்ணு, பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். அவர்கள் அற்புதங்களை கண்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். உன் வாழ்க்கையிலே தேவன் உனக்கு பாராட்டுகிற அற்புதம் என்கிற கிருபையை நீ ருசிக்க 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 நீ முறுமுறுக்க மாட்டாய். நீ துதிப்பாய், உரத்த சத்தமாய் துதிப்பாய். உன் பக்கத்தில் யார் இருக்கிறார்கள் என்று நீ அறிந்தாலும் அறியாமல் போனால் நீ துதித்துக் கொண்டே இருப்பாய். இந்த நாள் அன்றைக்கு குருத்தோலை நாள், நமக்கு இன்றைக்கு தேவன் கொடுக்கிற நாள், the day of praise, தேவனை துதிக்கிற நாள். ஹல்லேலூயா. ஒரு தெளிவு நமக்கு உண்டு. தேவன் இந்த நாளை ஏன் கொடுத்தார்? வரும்போது ஏன் குருத்தோலை கொண்டு வரலன்னா என்ன சொல்லுங்க? நான் குருத்தோலை கொண்டு வரேன், நான் துதிய ஸ்தோத்திரத்தோடு வருவேன், நான் துதியும் மகிமையை செலுத்திக் கொண்டே வருவேன், துதியின் மகிமையோடு என் வீட்டுக்குள் பிரவேசிப்பேன்.
நான் தினந்தோறும் ஒவ்வொரு நாள் காலை எழுந்திருக்கும் போதும் கைவலி கால்வலி என்று அல்ல, ஆண்டவர் எனக்கு ஜீவனை தந்தீர் ஆண்டவரே, என் அவயவங்கள் அதன் காரியங்களை செய்யும்படி அனுக்கிரகம் பண்ணினீரே. இந்த நாள் எனக்கு வைத்திருக்கிறீர். இந்த நாள் என்ன சித்தம், என்னை கொண்டு என்ன சித்தம்? நீ துதிப்பதே தேவனுடைய சித்தம். என்னைக்காவது துதிக்க வேணான்னு சொல்லியிருக்கார் ஆண்டவரே? நீ துதிக்காம நாம தான் போறோம். அவர் சொல்லல. துதி, அவருக்குரிய மகிமையை தேவனுக்கு செலுத்துகிற நாள் தான் குருத்தோலை ஞாயிறு. முதலாவது. இரண்டாவது மெயின் பகுதியில் இரண்டாவது காரியம் என்னவென்றால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 12-13 வாசியுங்கள். சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய். இல்ல மத்தேயு 21:12-13. பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவருமாகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் தவிர்த்து என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று இருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையில் ஆக்கினீர்கள் என்றார். இங்கே பார்க்கிறோம், நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்று. முதலாவது என்ன நாள் இந்த நாள்? சொல்லுங்க, இந்த நாள் என்ன நாள்? துதிக்கும் நாள். முதலாவது இந்த நாள் கர்த்தரை துதிக்கும் நாள். இரண்டாவது the day of purification. இந்த நாள் நம்மை சுத்திகரிக்கிற நாள். ஹல்லேலூயா. ஆண்டவர் தேவாலயத்திற்குள்ளே போய் அங்கே இருக்கிற காட்சிகள் எல்லாம் பார்த்து கோபம் அடைந்தவராய், நீங்கள் இதை எப்படி ஆக்கினீர்கள்? இதை கள்ளர் குகையாக்கினீர்கள். இந்த கள்ளர் குகை என்கிற காரியத்தை பழைய ஏற்பாட்டில் எங்கேயாவது யாராவது வாசிச்சிருக்கிறீங்களா? வசனம் தெரியலனான்னு சொல்லுங்க, வாசித்தீங்களா இல்லையா? யாராவது வாசித்தீங்களா? கள்ளர் குகையாக்கினீர் எங்கன்னா இருக்குதா? பழைய ஏற்பாட்டில். இங்க இருக்குது. ஆண்டவர் சொல்றார், நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள். பழைய ஏற்பாட்டில் எங்கே இப்படி கள்ளர் குகைன்னு இருக்கா? சொல்லுங்க. எதை கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டோம்ல, மாட்டிக்கோ. நான் சரி, எரேமியா 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்கள். எரேமியா சாப்டர் 7 verse 11. என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயம் உங்கள் பார்வைக்கு கள்ளர் குகை ஆயிற்றோ? போதும். ஆண்டவர் சொல்லுகிறார், பழைய ஏற்பாட்டிலே சொல்லுகிறார், இந்த ஆலயம், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஆலயம் உங்களுக்கு கள்ளர் குகை ஆயிற்றோ. அப்பத்துல இருந்து இருக்கிறான் இந்த கள்ளர். எப்பத்துல இருந்து இருக்கிறான்? அப்பத்துல இருந்து, எரேமியா காலத்திலிருந்து. கள்ளர் குகை ஆயிற்றோ. ஆண்டவர் இங்கே மாம்சத்திலே வந்தபோது கேட்கிறார், இதை நீங்கள் என் பிதாவின் வீட்டை கள்ளர் குகையாக்கினீர்களோ? தேவாலயத்திற்கு ஜனங்கள் எதற்கு போனார்கள் என்று சங்கீதம் 122:4 சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ ஜனங்கள், இஸ்ரவேலர்கள், தேவனால் மீட்டெடுக்கப்பட்டவர்கள் எதற்கு ஆலயத்திற்கு போவார்கள் என்று வாசிங்கள். அதை 124:4, 122:4. அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்தரிப்பதற்கு போகும். எதுக்கு போகும்? வேடிக்கை பார்க்கிறதுக்கா? கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்தரிப்பதற்கு போகும். அப்போ கர்த்தருடைய ஆலயத்திலே ஸ்தோத்திரம் இருக்கும். கர்த்தருடைய ஆலயத்திலே பலிகள் காணப்படும். கர்த்தருடைய ஆலயத்திலே ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஆனால் இப்போ ஆலயத்திற்குள் ஆண்டவர் உள்ளே போகிறார். உள்ளே போனால் ஆண்டவர் எதிர்பார்த்த இந்த காரியங்கள் ஒன்றும் அங்கே பலி இல்லை, ஸ்தோத்திரங்கள் இல்லை, ஜெபம் இல்லை. மாறாக என்ன இருக்கிறது? பிசினஸ் இருக்கிறது. கள்ளர் குகையாக மாற்றப்படுகிற காரியங்கள் அங்கே காணப்படுகிறது என பாருவோம். உள்ளே போனால் ஆண்டவர் எதிர்பார்த்த ஒரு காரியமும் அங்கே இல்லை. ஆனால் வெளியே என்ன சொல்லுகிறார்கள்? வெளியே இருக்கிற ஜனங்கள், உன்னதத்திலே ஓசன்னா என்று ஆர்ப்பரிக்கிற ஒரு கூட்டம் வெளியே நிற்கிறது. ஆனால் இப்படி ஆர்ப்பரிக்கிற இந்த ஜனத்தினுடைய ஆரவார சத்தத்தை பார்க்கிலும், அதாவது இப்படி சொல்ல விரும்புகிறேன், வெளியில் இருக்கிற ஆராதனையை பார்க்கிலும் சபைக்குள் இருக்கிற ஆராதனை எப்படி இருக்கணும்? சொல்லுங்க. மேன்மையா இருக்கணுமா? அதிகமா இருக்கணும், வல்லமுள்ளதா இருக்கணும். ஆனால் இங்கே பார்க்கிறோம், வெளியே கர்த்தருடைய நாமத்திலே வருகிற ராஜா சோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரிக்கிறார்கள். உள்ளே கள்ளத்தனம், கள்ளர் குகை. இது அன்றைக்கு நடந்தது.
இன்றைக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? நான் என்ன சொன்னேன் ஆரம்பத்தில்? முதலாவது கர்த்தரை துதிக்கும் நாள், இரண்டாவது டே ஆஃப் பியூரிபிகேஷன், கர்த்தர் சுத்திகரிக்கிற நாள். அப்படின்னா என்ன? இந்த வசனத்திலிருந்து தேவன் எனக்கு என்ன சொல்ல விரும்புகிறார் என்றால், நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறார் என்றால், வெளியே பார்க்கிறோம் சத்தம், நல்ல சத்தம், ஆண்டவரை துதிக்கிற சத்தம். உள்ளே பார்க்க அந்த சத்தத்தை பார்த்து, அப்பா என்ன மாதிரி ஜெபிக்கிறாங்க, என்ன மாதிரி துதிக்கிறாங்க, அப்படியே சொல்லி ஆண்டவர் போகிறவர் அல்ல. அவர் என்ன பண்ணார்? தேவாலயத்திற்குள்ளே வந்து பார்க்கிறார். அப்போ நம்முடைய ஜீவியத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, உங்கள் சரீரம் எப்படிப்பட்டது? தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்பிரகாரமான துதி, ஸ்தோத்திரம், ஆராதனை, ஜெபம், நீண்ட ஜெபம் அல்லது ஆதியாகமத்தில் வெளிப்படுத்துவதற்கு வசனங்களை நாம் சொல்லி ஜெபிக்கிறவர்களாய் மற்றவர்களுக்கு காண்பிக்கலாம் அல்லது காணப்படலாம். ஆண்டவர் அங்கே திருப்தியாகி அப்படியே போகிறவர் அல்ல. அவர் எங்கே வருவார்? உன் இருதயத்திலே உள்ளே வந்து அதற்குள்ளே காணப்படுகிறவைகளை ஆண்டவர் பார்ப்பார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை. அப்போ the day of purification, கர்த்தர் சுத்திகரிக்கிற நாள். வெளிப்பிரகாரமாக நான் எதையும் செய்து மற்றவர்களுக்கு முன்பாக என்னை காண்பித்து விட வாய்ப்பு உண்டு. ஏனென்றால் மனுஷர் என்னுடைய வெளிப்பிரகாரத்தை, நான் சொல்லுகிற ஓசன்னாவை, நான் காண்பிக்கிற வார்த்தைகளை பார்க்கிறார்கள். கர்த்தரோ என் இருதயத்தை பார்த்து, என் இருதயத்தின் அலங்கோலங்கள் எப்படி இருக்கிறது என்பதை, என் இருதயம் எதினாலே நிறைக்கப்பட்டிருக்கிறது, அசுத்தத்தினால் நிறைக்கப்பட்டிருக்கிறதோ, பொருளாசையினால் நிறைக்கப்பட்டிருக்கிறதோ, அல்லது வேற எந்த காரியத்தினாலே நிறைக்கப்பட்டிருக்கிறது என்பதை தேவன் காண்கிறவராயிருக்கிறார். அப்போ என்னுடைய உள்ளம், என் உள்ளத்தை பார்க்கிறவருக்கு, என் உள்ளத்தை பார்த்து என்னை சுத்திகரிக்க விரும்புகிற ஆண்டவருக்கு நான் இடம் கொடுக்கும் பொழுது the day of purification, சுத்திகரிக்கிற நாள். இந்த நாள் முதலாவது தேவனை துதிக்கிற நாள், இரண்டாவது தேவன் என்னை பரிசுத்தப்படுத்தும்படி என்னை விட்டு கொடுக்கிற நாள். எத்தனை பேர் உங்களை விட்டு கொடுப்போம்? ஹல்லேலூயா. நாம் அறிந்தோ அறியாமலே செய்த மீறுதல்கள், நாம் இன்னும் சிக்குண்டு இருக்கிற பாவங்கள், வெளிப்பிரகாரமாக தெரியாமல் இருக்கிறோம், வெளிப்பிரகாரமாக ஓசன்னா அல்லேலூயா என்கிற காரியங்கள் எல்லாம் வெளிப்பிரகாரமாய் காணப்படலாம். ஆண்டவரோ அந்த ரங்கத்தில் பார்க்கிறவன் பிதா, அந்த ரங்கத்தை பார்க்கிறவன் பிதா, அந்த ரங்கத்தில் பார்க்கிறவன் பிதா, அந்த ரங்கத்தை பார்க்கிறவன் பிதா, அந்த ரங்கத்தில் செய்கிற காரியத்தை கவனிக்கிறவன் பிதாவுக்கு முன்பாக உன் இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? அது கல்லர் குகையாய் காணப்படுகிறதோ? கல்லர் குகையில்னா வேதம் சொல்லுகிறது, யோவான் 10:10, திருடன் திருடவும் கொள்ளையடியும், அதற்கன்று வேறொன்றுக்கும் அவன் வரான். அப்ப திருடன், கள்ளன், அவன் நம்மிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளுகிறதே பார்க்கலாம். இப்ப நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? அதை பரிசுத்த ஆவியானுடைய வெளிச்சத்திலே நாம் வைத்து நாம் நம்மை சுத்திகரிப்பதற்கு ஒப்பு கொடுக்கிற ஒரு நாள் தான் பாம் சண்டே. ஹல்லேலூயா. முதலாவது நாள் எது? முதலாவது பாயிண்ட் என்னது? தேவனை துதிக்கும் நாள். இரண்டாவது சுத்திகரிக்கிறேன். எதுக்காக உங்களை சொல்ல வைக்கிறேன்னா, அப்பதான் உங்களுடைய இருதயத்தில் அது பதியும். முதலாவது தேவனை துதிக்கும் நாள், இரண்டாவது என்னை சுத்திகரிப்புக்கு என்னை விட்டு கொடுக்கிற நாள். ஏதோ ஒரு குருத்தோலையை பிடித்துக்கொண்டு ஓசன்னா பாடு நல்லா இருக்கும் கேட்கிறதற்கு, உள்ளத்திலே பரிசேயரை போல, சதுசேயரை போல, ஆண்டவர் சொன்னாரல்ல, வெள்ளை அடிக்கப்பட்ட சுவர்களே, கல்லறைகளே, கல்லறைக்குள்ள எப்படி இருக்கும்? அழுகி நாற்றம் எடுக்கும். வெளியே எப்படி இருக்கும்? ஒயிட் அடிச்சிருப்பான். வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளே. அப்ப நம்முடைய இருதயம் எப்படி தேவனுக்கு முன்பாக இருக்கிறது? மனுஷர் நம்மை மெச்சிக்கொள்ளலாம், ஏனால் நம்முடைய உள்ள இருக்கிறது அவங்களுக்கு தெரியாது. நம்முடைய வெளி தோற்றத்தை மட்டும் பார்ப்பார்கள். எலியேசரை பார்த்து இவன் தான் ஆக்கும், தீர்க்கதரிசியா இருந்தாலும் தெரியாது, கர்த்தர் வெளிப்படுத்தினால்தான் தெரியும். வெளியே பார்த்த உடனே அவனுடைய வாட்ட சாட்டமான அந்த பாடி, மிலிட்டரி ஆர்மியோட பாடியை பார்த்து இவன் தான் ஆக்கும் என்ன. அப்பே ஆண்டவர் எச்சரி, நீ முகத்தை பார்க்கிறாய், நான் இருதயத்தை பார்க்க. அப்போ இருதயத்தை பார்க்கிற கர்த்தருக்கு முன்பாக நாம் ஒன்றையும் மறைக்க முடியாது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அல்லவா? ஆகையினாலே நம்மை இந்த ஆராதனை வேளையில் தாமே, ஆண்டவரே, இந்த நாள், இத்தனை நாள் ஒருவேளை நான் அறியாமல் இருந்திருக்கலாம், இன்றைக்கு நான் அறிந்து கொண்டேன். The day of purification, என்னை சுத்திகரிக்கிற நாள், என்னை ஒப்பு கொடுக்கிறேன்.
அப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் உங்களை தள்ளி விடுவார் என்று நினைக்கிறீர்களோ? ஒருபோதும் தள்ளாதவர். பாவியை ஒருபோதும் தள்ளாத நேசர் வாவென்று உன்னை அழைக்கிறாரே. உள்ளதை உள்ளபடி நீ சொல்லி தேவ சமூகத்திற்கு நீ வருவாயானான், தேவன் உன்னை இந்த காலைவெளியிலும் உன்னை சுத்திகரித்து தம் இருதயத்திற்கு ஏற்றவனாக, தம் இருதயத்திற்கு ஏற்ற மகளாக உன்னை மாற்ற வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். வாசிங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ம் 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 போதும். இங்கே பார்க்கிறோம். மூன்றாவது என்னது? முதலாவது துதிக்கும் நாள், இரண்டாவது சுத்திகரிப்பின் நாள், மூன்றாவது பார்க்கிறோம் அவரிடத்தில் பிணியாளிகளையும் குருடரையும் சப்பானிகளையும் கொண்டு வந்தார்கள், அவர்களை அவர் சுகப்படுத்தினார், குணப்படுத்தினார். The day of God's power, தேவனுடைய வல்லமை விளங்கும் நாள். ஹல்லேலூயா. இந்த ரெண்டும் எந்த இடத்துல செய்யப்படுகிறதோ, அதாவது துதி எங்கிருந்து உண்மையாய் இருதயத்திலிருந்து ஏறெடுக்கப்பட்டு தன்னை சுத்திகரித்து தனக்குள்ளே காணப்படுகிற எல்லா தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ தேவனிடத்தில் இரக்கம் பெறுவான் என்று எழுதியிருக்கிறபடி, இப்படி இந்த ரெண்டு காரியம் செய்கிறவருடைய வாழ்க்கையில அற்புதம் வெளிப்படும். ஹல்லேலூயா. தேவனுடைய அற்புதம், அதற்கு தடை கிடையாது. நீ சொல்லி செய்ய மாட்டார். குருடர் சப்பானி போய் கேட்டானுங்களா, ஆண்டவரே என்ன, அவர் மாம்சத்தை நடந்து போன போது இங்க கேட்கல, கேட்பதற்கு முன்னதாகவே ஒரு துதி உண்டான போது, சுத்திகரிப்பு உண்டான போது ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படுவதற்கு ஒன்று அங்கே தடை இல்லை. அப்போ அநேக வழியிலே இன்னும் எனக்கு வர வேண்டியது அல்லது இன்னும் எனக்கு வர வேண்டிய காரியம் ஏன் தடைப்பட்டு கொண்டிருக்கிறது நீ நினைத்ததுண்டோ? என்னிடத்திலே என்ன குறைவாண்டவரே, உம்முடைய வல்லமை என்னிலே வெளிப்பட வேண்டும். இந்த குருடரையும் சப்பானியும் பார்க்கும் பொழுது இவர்களுடைய நிலை என்ன தெரியுமா? சப்பானிகளால் ஆண்டவரை பார்க்க முடியுமா? முடியும். ஆனா கிட்டி சேர முடியாது. ஏன்? பிகாஸ் தே கான் வாக். ஒரு கால் முடமா இருக்கு. அவர்கள் பார்க்க முடியும், தேவனிடத்தில் கிட்ட போக முடியாது, கிட்டி சேர முடியாது. ஆனா குருடருக்கு எப்படி இருக்கும்? அவங்களால நடந்து போக முடியும், தேவனிடத்தில் கிட்ட போக முடியும், ஆனா பார்க்க முடியாது. ஆண்டவர் சுகமாக்கின அநேக மனுஷருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது அதிலே ஒரு வார்த்தை ரிப்பீட்டடா இருக்கும். தன் தாயின் வயிற்றில் பிறந்தது முதல், அவன் கருவிலிருந்து இந்த உலகத்துக்கு வந்தது முதல் 38 வருஷமா, இப்படி ஒரு லாங் இயர்ஸ், அதாவது அவன் பிறந்ததிலிருந்து ஒரு அற்புதத்தையும் அவன் கண்டிருக்குமான். அப்படிப்பட்ட டிஃபிகல்ட்டான கேஸை ஆண்டவருக்கு லேசானது. ஹல்லேலூயா. எத்தனை வருஷம், ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில நான் எத்தனை வருஷமாய் காத்து கொண்டிருக்கேன் சகோதரனே, என்னுடைய அங்கலாய்ப்பு உங்களுக்கு தெரியாது. எத்தனையோ வருஷங்கள் ஜெபித்து விட்டேன், ஆனால் இன்னும் தேவனுடைய வல்லமை எனக்குள் விளங்கவில்லையே, என்ன தடை இருக்கிறது என்று நீ கேட்பையானால், இந்த 2 காரியத்தை நான் முதலிலே சொன்ன 1, 2 காரியத்தை நீ செய்துவிட்டால் கர்த்தருடைய வல்லமை உன்னுடைய வாழ்க்கையில வெளிப்படுகிறதை ஒருவராலும் தடுக்க மாட்டார். ஆண்டவர் நமக்கு அவருடைய வல்லமை, இந்த நாள் நமக்கு தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிற நாள். மொத்தம் 3 காரியங்களை பார்த்தோம். முதலாவது தேவனை துதிக்கும் நாள். நான் ஏன் இதை ரிப்பீட்டடா சொல்லுகிறேன்? இங்கிருந்து நீங்க போகும்போது மறக்க கூடாது. இனி வரும் நாட்களிலே நீங்கள் காலமே எழும்பும் போதே உங்கள் வழியை சொல்லி எழும்புங்களா அல்ல, கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவத்தை சொல்லி படுக்கையிலிருந்து எழுந்துக்கிறவர்களாக. ஹல்லேலூயா. ஆண்டவரே கால் வலிக்கிறது என்று வைத்துக்கொள், வலிக்கட்டும், உண்மையிலே வலிக்குதா இல்லைன்னு சொல்ல, வலிக்குது ஆகிலும் கர்த்தரை நீ துதித்து கொண்டு எழும்புது. ஆண்டவரே எனக்கு கால் வலி உண்டு, அநேகருக்கு காலே இல்லை, நாம் அதை உணர்றதில்ல.
இந்த கால்வலி ஆண்டவரே ஏதாவது ஒன்று செய்தால் போய்விடும். ஆனா காலே இல்லாதவன் என்ன செய்வான்? ஆண்டவருடைய கிருபையை உன் இருதயத்தில் நீ அவர் உனக்கு செய்து கொண்டிருக்கிற நன்மையை நீ உன் இருதயத்தில் யோசித்தால், அதை தியானித்தால், உன் படுக்கையிலிருந்து நீ எழும்பும் போது உன் வாய் முறுமுறுக்காது, உனக்கு இருக்கிற பலவீனங்களை அது அறிக்கை செய்யாது. மாறாக கர்த்தருடைய வல்லமை உன் சரீரத்திலே விளங்கும்படி நீ துதித்துக் கொண்டே எழுந்திருப்பாய். ராத்திரி படுக்கைக்கு போகும்போது எப்படி போவாய்? நீ துதித்துக் கொண்டே, ஆண்டவரே இதோ நான் படுத்து நித்திரை செய்கிறேன், என் நித்திரை இன்பமா இருக்கும் என்று சொல்லி எனக்கு அனுகிரகம் செய்யும் என்று சொல்லுவான். ஒருவேளை இந்த ராத்திரியிலே உம்முடைய வருகை இருக்குமானால் என்னை சேர்த்து கொள்ளும் என்று அந்த துதித்தலோடு நீ போவாய். தேவனுடைய வல்லமை உன் வாழ்க்கையிலே நிச்சயமாய் தேவன் வெளிப்படுத்த வல்லவராயிருக்கிறார். இந்த 3 காரியங்களையும் கர்த்தர் இன்றைக்கு ஆராதனையிலே பங்கெடுத்த ஒவ்வொருவருக்கும், இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உங்கள் வாழ்க்கையிலே செய்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். God bless you.